அனைவருக்கும் வணக்கம். வீட்டுராணி விலாக்ஸுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். போன வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காட்டினேன். இப்போ அதுக்குரிய லைனிங் கிளாத்தை தான் கட் பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் வீட்டுராணி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ளவுஸை தான் நான் போன வீடியோவில் கட் பண்ணது. இப்போ லைனிங் கிளாத்தில் இந்த கிளாத்தை அப்படியே லைனிங் துணி மேலே போட்டு கட் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ லைனிங் துணி 1 மீட்டருக்கு எடுத்திருக்கேன். முதலாவது நம்ம கை தான் கட் பண்ண போகிறேன். இப்போ 2 துணியை மடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த 2 மடித்து போட்டிருக்கேன். திரும்ப மடித்த துணியை எனக்கு நேராக இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கிட்டேன். இப்போ துணியை நீட்டாக மடித்தாச்சு. நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச அந்த கை கிளாத் எடுத்து இதுக்கு மேலே இந்த லைனிங் கிளாத் மேலே போட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. கை கிளாத்தில் ஒரு கிளாத் எடுத்துக்கிடுவோம், 2 கிளாத் வேண்டாம். ஒரே ஒரு கிளாத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ண போகிறதே கிடையாது. அப்படியே வச்சு கட் பண்ணிட வேண்டியதான். இந்த கையை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த துணியை ஓரமாக வச்சுட்டு இதில் இந்த ஜாயிண்டாக இருக்கிறது மட்டும் எடுத்து விட்டுருதேன். சரி, எவ்வளோதான். இப்போ இதில் நம்ம ஆழம் கட் பண்ணணும். இப்போ ஆழம் கட் பண்ண வேண்டாம். ஸ்டிச்சு பண்ணும்போது ஆழம் கட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா நான் இந்த நல்ல கிளாத்தில் ஆழம் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் நம்ம ஸ்டிச்சு பண்ணும் பொழுது இந்த லைனிங் கிளாத்து இதையும் சேர்த்து நம்ம தைக்கும் பொழுது அந்த ஆழம் ஆழம் கட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ லைனிங் கிளாத்தை எடுத்து இந்த ஷேப்பில் மடிச்சுக்கிடணும். நம்ம கை கட் பண்ண அந்த சைடு மேலே வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த துணியை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பேக் துணி எடுத்து இந்த லைனிங் கிளாத் மேலே போட்டு அப்படியே கட் பண்ணிடுவேன். இந்த இருக்குது நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பின் துணி இந்த இருக்குது பேக் சைடில் உள்ள துணி. இதை அப்படியே நல்லா நீட்டாக ஒன்று போல் வச்சு இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு கட் பண்ணிட வேண்டியதான். நம்ம பொதுவாக லைனிங் கிளாத்தை கட் பண்ணிட்டு தான் நல்ல கிளாத்து கட் பண்ணணும். நான் இன்றைக்கி நல்ல கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் இப்போ லைனிங் துணி கட் பண்ணுது. அதனால் ஒன்றும் இல்லை, இந்த கிளாத்தை லைனிங் மேலே போட்டு கட் பண்ணிட வேண்டியதான். சரி, இப்போ கரெக்டாக இருக்குது. நான் கட் பண்ணி காட்ட போகிறேன். ஒன்றும் இல்லை, அப்படியே அது என்ன அளவில் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவில் நம்ம இந்த துணியை இந்த லைனிங் கிளாத்தையும் கட் பண்ணிட வேண்டியதான். இந்த பேக் துணி நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த துணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த துணியை பாருங்கள். லைனிங் கிளாத்தில் பின் துணியை நீட்டாக கட் பண்ணியாச்சு. நம்ம தைக்கும் பொழுது நல்ல துணியை இந்த துணியும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இதை கட் பண்ணிட்டு இது ஓரமாக வச்சுட்டு முன் துணியை நான் கட் பண்ண போகிறேன். இப்போ முன் கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஒரு கிளாத் 2 கிளாத் உண்டுல, அதில் ஒரே ஒரு கிளாத் எடுத்து நம்ம அப்படியே மேலே இந்த துணி மேலே வச்சு கட் பண்ணிட வேண்டியதான். நல்ல இந்த ஓரம் கொக்கி வீ அடிப்பு பார்த்திங்களா, அந்த சைடை நல்ல ஓரமாக வச்சுக்கிடணும். லைனிங் கிளாத் ஓரமாக வச்சுக்கிட்டு அப்படியே துணியை போட்டு கட் பண்ணிட வேண்டியதான். சரி, இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த பார்த்திங்களா, முன் துணியை நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே உள்ள துணியை எடுத்துட்டு நான் கட் பண்ண லைனிங் கிளாத் இருக்குது. இந்த சைடு ஜாயிண்ட் மட்டும் எடுத்து விட்ருவோம்.
சரி, எடுத்து விட்டாச்சு. நான் அதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். இது லெஃப்ட் சைடு, இது இடது பக்கம். இதை அப்படியே இங்கே தள்ளி வச்சுட்டு இதை இப்படி மாற்றி வச்சுக்கணும். இது வந்து ரைட் சைடு. சரி, இப்போ முன் துணியும் கட் பண்ணி எடுத்துட்டேன். சரி, அடுத்தது பட்டி கிளாத்து. கொக்கிக்கும் வீக்கும் நம்ம வந்து துணி கொடுத்தா தைப்போம். அந்த துணி எப்படி கட் பண்ணணும் எல்லாத்தையுமே இப்போ நான் கட் பண்ணி காட்டியிருந்தேன். இப்போ இந்த துணி எடுத்து ஓரமாக வச்சுட்டு, இந்த பார்த்திங்களா கொக்கிக்கும் வீக்கும் வைக்கக்கூடிய இந்த கிளாத்தை பாருங்கள். இந்த பட்டி கிளாத்து, அதாவது கொக்கி பட்டி வி பட்டிக்குள்ளே பட்டி கிளாத். ஸோ இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுறேன். ஏற்கனவே நான் நல்ல கிளாத்தில் இந்த பீஸ் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இதையும் நம்ம அது கூட ஜாயின் பண்ணி கூட தைச்சிக்கிடலாம். சரி, இப்போ இதையும் இந்த பார்த்திங்களா இதில் 2 கிளாத் வந்துட்டு. இதை நம்ம அந்த நல்ல கிளாத்து ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட இந்த துணியை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்கும் பொழுது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இதையும் ஓரமாக வச்சுட்டு அடுத்து பட்டிக்கு எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கேன். பட்டிக்கு இந்த பார்த்திங்களா துணி அழகாக கிடச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். துணி இதுலேயே நான் வந்து உங்களுக்கு 4 கிளாத் இதில் கட் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே நல்ல கிளாத்தில் உங்களுக்கு 2 பீஸ் தான் வந்துச்சு பட்டிக்கு. 2 பக்கமும் 3 6 பீஸ் வேணும். ஆனால் 2 தான் நம்ம நல்ல துணியில் எடுத்திருக்கோம். அதனால் இதில் வந்து 4 துணி வேணும் உங்களுக்கு. இப்போ 4 துணி இதில் அழகாக நம்ம கட் பண்ணிடலாம். அந்த துணியை போட்டே நான் கட் பண்ணி காட்டுதேன். இந்த துணியை நம்ம வந்து இன்னும் ஒரு மடிப்பு கூட மடிச்சுக்கிடலாம். பார்த்திங்களா, இப்படி மடிச்சுக்கிட்டு இந்த துணியை நம்ம வைக்கும் பொழுது நமக்கு 4 கிளாத்து, லைனிங் துணியிலேயே 4 கிளாத்து நம்ம கிடச்சிரும். கொஞ்சம் ரொம்ப அகலம் வந்து நமக்கு அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு குறையிறதுல தப்பே இல்லை. சரி, இப்போ நான் இதில் வந்து அழகாக 4 லைனிங் கிளாத்தில் 4 கிளாத்து கிடச்சிக்கிட்டு, நல்ல துணியில் 2 கிளாத்து இருக்குது. ஸோ இந்த நல்ல துணி 2 கிளாத்தையும் மேலே வச்சு நம்ம மேல் பக்கம் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை வந்து நம்ம உள் பக்கம் வச்சுக்கிடலாம். இப்போ 2 பட்டிலையுமே இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 கிடச்சிக்கிட்டு 6 பீஸ் இருக்குது கரெக்டாக. இப்போ நான் அந்த மேலே உள்ள துணியை எடுத்து வெளியே வச்சுட்டு இதை வந்து ஜாயிண்டாக இருக்குது பார்த்திங்களா, அதை நான் எடுத்து விட்டுருவேன். இந்த சைட்லேயுமே ஜாயிண்டாக இருக்குது, அதையும் எடுத்து விட்டுருந்தேன். சரி, இந்த காட்டுறோம் பாருங்கள். இதில் 2 பீஸ் இருக்குது, இதில் 2 பீஸ் இருக்குது கரெக்டாக. பட்டிக்கு மொத்தத்தில் இங்கே பார்த்திங்களா இதில் 2 இருக்குது. ஸோ இதில் 2 இருக்குது. மொத்தம் 4 லைனிங் துணியிலே 4 பட்டி கிளாத்து கிடச்சிக்கிட்டு ஆக மொத்தம் 6 கிளாத்து இருக்குது. சட்டை வந்து சூப்பராக தைக்கலாம். ரைட், இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருந்தேன். இந்த துணி மீதி இருக்குது பாருங்கள் லைனிங் துணியில். இதில் நான் கழுத்து ஹெம்மிங் துணி கட் பண்ண போகிறேன். இதெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி போட்டுட்டு சரி, இப்போ இதில் 2 துணி கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா. பேன் நெக்குக்கு நமக்கு நேர் பீஸே போதுமானது. நேர் பீஸ் தான் வைக்கணும். ரவுண்ட் நெக்குக்கு கிராஸ் கட்டு. ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டு, ஏன்னா அந்த முன்னாடி உள்ள நெக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம வளைவு வர்றதுனால கிராஸ் கட்டு தான் பண்ணணும். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு துணி போதும். முன் துணி முன் கழுத்துக்கு வந்து நான் கிராஸ் கட் போட போகிறேன். சரி, இதில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு எடுத்துக்கிடணும். இந்த அகலை வந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, முன்பக்கம் வந்து கழுத்துக்கு கிராஸ் கட்டிங் தான் போடணும். அதனால் அதுக்கு வந்து நான் இதில் வந்து கிராஸ் கட் தான் பண்ணியிருக்கேன் இந்த துணியில். இதை அப்படி நம்ம வந்து அதில் ஜாயின் பண்ணணும். ரைட், இது ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து நேர் பீஸ் வந்து பின்னால் உள்ள நெக்குக்கு பேன் நெக்குக்கு நேர் பீஸ் கட் பண்ண போகிறேன். நேர் பீஸ்னால் இப்படி கட் பண்ணணும். இது ஒரு 1.5 இன்ச் ஆகலாம். 1.5 இன்ச் அகலம் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே கட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து இது பேன் நெக்கு, பின்னால் உள்ள நெக்குக்கு இந்த துணியை வந்து நான் அதில் தச்சு காட்டுவேன்.
அதுக்கு நேர் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 துணி இருக்குது. இதை வந்து நம்ம பேனக்குக்கு வச்சுக்கலாம். சரி ரைட்டு. இப்போ நான் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக கட் பண்ணி காட்டிட்டேன். இப்போ வந்து நான் கட் பண்ண துணியை ஃபுல்லாக வச்சு உங்ககிட்ட காட்ட போகிறேன். இப்போ எல்லா துணியும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். லைனிங் கிளாத்து மேலே உள்ள துணியை ரெண்டையுமே சேர்த்து தான் வச்சுருக்கேன். நீட்டாக கட் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.